பிரைஸ் தி லார்ட். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லோருக்கும் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தாவீது கேரக்டர் ஸ்டடியில் இது வந்து பார்ட் 4 கடைசி பகுதியை நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்னும் கூட ஒரு வேளை நீங்கள் முந்தின 3 பகுதியை பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் கொடுக்குறேன். சேனலில் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இன்றைக்கி இன்னும் பார்க்க இருக்கிற பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, யோனத்தான் தாவீதினுடைய வாழ்க்கையை விட்டு பிரிக்கப்படுகிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் வந்து இதை 1 சாமுவேல் 31வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யுத்தத்தில் யோனத்தான் சவுலோடு கூட மரித்து போகிறத பார்க்குறோம். ஒருவேளை நம்ம யோசித்து பார்க்கும்போது, சவுல் தானே வந்து தாவீதுக்கு வந்து விரோதமாய் காரியத்தை செஞ்சுட்டு இருந்தான். இந்த யோனத்தான்றவன் ரொம்ப உண்மையாக இருந்தானே, உண்மையான நண்பனாச்சே, ஏன் வந்து தாவீதினுடைய வாழ்க்கையிலேருந்து அவன் பிரிக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது, தேவ திட்டம் தாவீதினுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதற்கு ஆண்டவர் அந்தந்த காரியத்தை செட் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும், எல்லா மனிதர்களும் நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வர முடியாது அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ளணும். இப்போ யோனத்தான் வந்து தாவீதோட தொடர்ந்து பிரயாணம் பண்ணால் அதில் ஒரு சிக்கல், ஒரு காரியம் இருக்குது. என்ன அப்படின்னா, யோனத்தானுக்கு தாவீது ராஜாவாக வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை யோனத்தான் அறிந்திருந்தான். ஆனால் அதே நேரத்தில் யோனத்தானுக்கு இன்னொரு எண்ணமும் உண்டு. என்ன அப்படின்னா, தாவீதுக்கு அடுத்து நான் இருக்கணும். இதை நீங்கள் வந்து 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 17வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். தாவீதுக்கு 2வது நான் இருப்பேன் அப்படின்ற அவனுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அது தேவ திட்டத்தில் கிடையாது. சில மனிதர்கள் நல்லவர்களாகவே இருந்தாலும் அவங்க நம்ம வாழ்க்கையில் கண்டினியூ பண்ணுறதுக்கு வந்து ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா அது தேவ திட்டத்திற்கு ஒரு தடையாக இருக்கக்கூடும். அதனால் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல அவனை வந்து தாவீதினுடைய வாழ்க்கையை விட்டு நீக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சில நேரங்களில் சில காரியங்கள் புரிந்து கொள்கிறதற்கு நமக்கு கடினமாக இருக்கலாம். பட் காட் நெவர் மேக்ஸ் அ மிஸ்டேக். ஆண்டவர் ஒரு நாள் தவறு செய்வதில்லை. தாம் செய்கிறது இன்னதென்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். யோனத்தான் அந்த இடத்துல தாவீதோடு இருந்ததுனால தான் அந்த நெருக்கமான சூழ்நிலைகளெல்லாம் அவன் ஒரு ஆறுதலாக இருந்த ஒரு நல்ல நண்பனாக இருந்தான். அப்போ ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறுகிறதற்கு ஆண்டவர் வந்து சில மனிதர்களை நம்மை விட்டு விலக்குகிறார். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில மனிதர்களை விட்டு ஆண்டவரை வந்து நம்மளை செப்பரேட் பண்ணுவார். இல்லைன்னா சில மனிதர்கள் நம்மை விட்டு போவாங்க. 2 காரியமும் இருக்குது. அப்போ இந்த ஒரு காரியத்தில் அது நடக்கிறத பார்க்குறோம், தேவ திட்டம் நிறைவேறுகிறதற்காக. அடுத்த ஒரு காரியத்தை பாருங்கள். 2 சாமுவேல் 9வது அதிகாரம் அதில் 3வது வசனம் 7வது வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யுத்தம்லாம் முடிந்ததுக்கப்புறம் பின்னாடி வந்து சவுலினுடைய ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அவனை கூப்பிட்டு தாவீது ராஜா என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் சவுலின் வீட்டாரில் யாருக்காவது நான் இன்னும் தயவு செய்ய வேண்டியது இருக்கா, யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யோனத்தானுடைய குமாரன் ஒருவன் இருக்கிறான். ஏன்னா மற்றவங்க எல்லாம் இறந்துட்டாங்க, நிறைய பேர் இறந்தாச்சு. யார் மிச்சம் இருக்கிறான்னு யோனத்தானுடைய குமாரன் ஒருத்தன் இருக்கிறான், 2 கால்களும் முடமான ஒருத்தன், மேவி போசேத் அப்படின்னு சொல்லக்கூடியவன். உடனே தாவீது ராஜா அவனை அழைத்து, நீ எப்பொழுதும் நித்தமும் என்னுடைய பந்தியில் இருப்ப, ஏன்னா யோனத்தானின் நிமித்தம் நான் உனக்கு தயவு செய்கிறேன். கர்த்தர் வந்து சவுலினுடைய குடும்பத்தை முன்குறித்ததுனால நான் உங்கள் குடும்பத்துக்கு நான் தயவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி யோனத்தானும் அவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டாங்கல்ல, அது நிமித்தம் அவன் நன்றியாக அந்த இடத்துல செய்கிறத நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அப்போது இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நன்றி நிறைந்த இருதயம் நமக்கு ரொம்பவே தேவை. ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நன்றியை மறக்காத ஒரு இருதயம். அது ஆண்டவர் செய்ததாக இருந்தாலும் சரி, மனிதர்கள் செய்ததாக இருந்தாலும் சரி. நான் என்னுடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிற ஒரு காரியம், ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் பிறருக்கு செய்த ஒரு உதவிகளை நான் வந்து நிறைய நேரங்களில் மறந்துடுவேன். ஆனால் மற்றவர்கள் செய்த உதவியை முடிந்த மட்டும் அதை வந்து ஞாபகம் வைத்துக் கொள்கிறதற்கு ஆண்டவர்கிட்ட நான் கிருபை கேட்பேன். காரணம் என்ன அப்படின்னா, நாம் பிறருக்கு செய்த நன்மைகளை நம்ம எவ்வளோ ஞாபகம் வைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் பெருமை வருகிறதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிறர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் ஞாபகம் வைத்து கொண்டோன்னா நமக்குள்ளே ஒரு தாழ்மையும் வரும். அதே நேரத்தில் நன்றி நிறைந்த ஒரு இருதயம் நம்ம வாழ்க்கையில் வரும். யோசிச்சு பாருங்கள், இந்த சுபாவம் நம்ம வாழ்க்கையில் தேவை. ஆனால் எல்லாரும் நிறைய பேர் செய்கிறது தலைகீழாக செய்ய வேண்டியது. மற்றவர்கள் செய்த நன்மையை மறந்துடுவாங்க, நன்றி இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் இவர்கள் செய்ததை ஞாபகம் வச்சுட்டு அதை சொல்லி காட்டிகிட்டே இருப்பாங்க. நான் செஞ்சதுனால தான் இவன் இங்கே வந்தான், நான் பண்ணதுனால தான்,
நான் சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் தான் கிருபை தரணும். நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நான் இன்னும் ஜெபிக்கிறேன். நம்ம செய்த நன்மைகளை அவர் ஞாபகம் வைத்துக் கொள்ளட்டும், ஆண்டவர் ஞாபகம் வைத்துக் கொள்ளட்டும். நான் ஞாபகம் வைக்கிறதுனால எனக்கு அது நன்மையே இல்லை. நன்மையை விட அது எதை கொடுக்குதுன்னா எனக்கு தீமையை தான் கொடுக்குது. எனக்குள்ள ஒரு பெருமை வருது. நான் செஞ்சேன் பாருங்க, நான் பண்ணி தான் அந்த மாதிரி காரியம் வந்தது. ஒருவேளை இன்றைக்கு நம்ம சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய ஜெபம் அதுவாக இருக்கட்டும். கர்த்தர் அப்படி கிருபை செய்வாராக. அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க. பாட்சேபாளினிடத்திலே தவறு செய்த தாவீதனுடைய சம்பவத்தை வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 11ஆவது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். 12வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஒரு காரியம் அந்த இடத்துல மன்னிக்கவும் 2 சாமுவேல் 11ஆவது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது தாவீது செய்த தவறை பார்க்குறோம். அடுத்து நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை எச்சரிக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தையின்படி எச்சரிக்கிறத பார்க்குறோம். அப்போது தாவீதுக்கு ஒரு ஒரு ஓமை, ஒரு கதையை சொல்லி தாவீதனுடைய பாவத்தை அவனுக்கு உணர்த்துறான். அப்போது தாவீது அந்த கதையில் வருகிற அந்த நபருக்கு ஒரு நியாய தீர்ப்பு சொல்கிறான். இப்படியா அவன் செஞ்சான்? அது வெறும் ஒரு கதை தான். ஒரு நடந்த சம்பவத்தை போல நாத்தான் புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறாரு தாவீதனுடைய நிலைமையை. இப்படி அவன் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஒரு நியாய தீர்ப்பை தாவீது சொல்கிறான். நீங்கள் அதை 2 சாமுவேல் 12:6 வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனையாக திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். ஸோ அப்போ இந்த இடத்துல தவறு செய்தவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பை சொல்கிறான் தாவீது. என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை அவன் சமைத்து தன்னுடைய விருந்தினருக்கு கொடுத்ததுனால அவன் அதுக்கு பதிலாக 4 ஆட்டுக்குட்டியாக தரணும். ஒருவேளை நீங்கள் இதுக்குரிய ரெஃபரன்ஸ் வசனத்தை பார்த்தீங்கன்னா, யாத்திராமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 1வது வசனம். வேற ஒருவருடைய ஒரு ஆட்டையோ இல்லை மாடையோ நம்ம திருடி அதை கொன்னுட்டாலும் சரி, வித்துட்டாலும் சரி, அதுக்கு பதிலாக ஒரு மாடுக்கு பதிலாக 5 மாடாக கொடுத்துடணும், ஒரு ஆடுக்கு பதிலாக 4 ஆடாக கொடுத்துடணும். இது ஒரு சட்டமாக அந்த நாட்களில் இருந்தது. அதை வைத்து இவன் இந்த இடத்துல நியாய தீர்ப்பு சொல்கிறான். ஆனால் தன்னை குறித்து அவனே ஒரு நியாய தீர்ப்பை சொல்லுகிறான் என்று சொல்லி தாவீது இந்த இடத்துல அறியலை. ஆனால் ஒரு காரியங்க, நீங்கள் அவனுடைய வார்த்தை நிமித்தமே நடந்தது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அதில் பாருங்கள், இது நிமித்தம் அவனுக்கு பிறந்த அந்த முதல் குழந்தை இறந்து போகிறத பார்க்குறோம். அடுத்து அவனுடைய அப்சலோம் இறந்து போகிறான். 2 அவனுடைய இன்னொரு குமாரன் அம்னோன் இறந்து போகிறான். அவனுடைய குமாரத்தி தாமார் கற்பழிக்கப்படுகிறாள். ஒரு வாழ்க்கையில் நாளத்தனையாக அவன் திரும்ப கொடுக்கறத ஒருவேளை நம்ம பார்க்கலாம். வாயின் வார்த்தைகளை குறித்து மிகவும் கவனமாக இருக்கணும். மற்றவர்கள் நியாயம் தீர்க்கிறீங்களா, ரொம்ப கவனமாக இருங்க. அந்த நியாய தீர்ப்புனால நீங்கள் நியாயத்திருக்கிறீங்க, உங்களையே நீங்கள் நியாயத்திருக்கிறீங்க. கர்த்தர் நமக்கு ஞானம் தருவாராக. நம்முடைய வார்த்தைகளை குறித்து கவனமாக இருப்போம். அப்போது ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் நிதானித்து நாம் பயன்படுத்தணும். ஆண்டவருடைய வார்த்தையை நிதானித்து நாம் செயல்படணும். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அடுத்த ஒரு காரியத்தை பாருங்கள். அப்சலோம்னால துரத்தப்படுகிற தாவீது அவன் பட்டணத்தை விட்டு வெளியில் போகிறான். தேவையில்லாமல் அந்த பட்டணம் அழிக்கப்படக்கூடாது, சண்டை அப்படி தனக்கும் தன்னுடைய குமாரனுடைய குரூப்புக்கும் சண்டை அழிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பட்டணத்தை விட்டு வெளியில் வருகிறான். வரும்போது சவுலினுடைய ஒரு சொந்தக்காரன் சீமேயி என்று சொல்லக்கூடியவன் என்ன பண்ணுறான், தாவீதை நிந்திக்கிறான். இரத்த பிரியனே, நீ சவுலுக்கு தள்ளிட்டு நீ அந்த இடத்துல ராஜாவை வந்ததுனால சவுல் வீட்டாரின் இரத்த பலி தான் இப்போ இன்னைக்கு உன் பையன் உனக்கு விரோதமாக திரும்பி இருக்கிறான். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு நாளும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற நெகட்டிவான காரியத்திற்கு இதான் காரணம்னு சொல்லி நீங்கள் நிதானிக்காதீங்க. நீ அன்றைக்கி செஞ்சலை, அதனால தான் இதை வந்துச்சு. நம் செய்த தவறுக்கு நீதியான ஒரு நியாயத்திற்கு வரணும்னா அது மரணம் தான். உங்களுக்கு தெரியுமா? அது வேத வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போது எந்த பிறருடைய வாழ்க்கையின் காரியத்தை நாம் அறியாமல் நாம் மேலோட்டமாய் பேசக்கூடாது. இப்போ சவுலினுடைய வீட்டாரின் இரத்த பலியா தாவீது மேலே வந்தது இல்லை. தாவீது செய்த வாழ்க்கையில் நடந்த அவன் செய்த தவறு நிமித்தம் அந்த காரியங்கள் நடந்தது. அதே நேரத்தில் கர்த்தர் அவனோடு கூட இருந்து நடத்தி கொண்டு இருக்கிறார். அவன் ரியலைஸ் பண்ணுறான், மனவேதனைப்படுறான். ஆனால் இந்த நேரத்தில் என்ன சொல்கிறாங்க, அன்னைக்கு நீ செஞ்ச பற்றியா, அவங்களுக்கு நீ துரோகம் பண்ண பற்றியா, அதனால தான் நீ இதை அனுபவிக்கிற. ஒரு நாளும் யாருக்கும் இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. ஆறுதல் படுத்துங்க, பலப்படுத்துங்க. தவறே செய்திருந்தாலும் அவர்களுக்காக நம்ம ஆண்டவரிடத்துல மன்றாடணும். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக. தாவீது இந்த இடத்துல அறிந்து கொண்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் தன்னை நிந்தித்தாலும் கூட இருக்கிறவங்களாம் இவன் என்ன உங்களை நிந்திக்கிறது, இவனை கொலை செஞ்சிடலாம் அப்படின்லாம் சொல்லும்போது கூட
அவன் வந்து அதை அமைதியாக விட்டுட்டான். இல்லை, கர்த்தர் அனுமதி கொடுத்துருக்கிறார், அதனால அவன் நிந்திக்கிறான் அப்படின்னு சொல்லி தாவீது அதை வந்து அப்படியே விட்டு அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் அப்படியே கடந்து போகிறான். மதிப்புக்குரிய டிஜிஎஸ் அங்கிள் கூட ஒரு முறை நான் கேள்விப்பட்ட ஒரு காரியம், மேடையில் அவங்க இருக்கும்போது ஒருவன் வந்து டக்குன்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கவங்க டக்குன்னு அவங்களை பிடிக்கும்போது டிஜிஎஸ் அங்கிள் சொன்னது, பரவாயில்ல விடுங்க, ஆண்டவர் அனுமதித்ததுனால தான் அவன் இன்னைக்கு கன்னத்தில் அரைஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் புரிந்து கொள்ள வேண்டிய காரியமும் ஒன்று இருக்குது. நம்மளை தூஷிக்கிறாங்களா, நமக்கு விரோதமாக எழும்புறாங்களா, கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் அது நடப்பதில்லை என்று சொல்லி நாம் அந்த இடத்துல யுத்தம் பண்ணுறதை விட்டுட்டு நாம் ஜெபத்தில் போய் யுத்தம் பண்ணணும். அந்த ஆவிக்குரிய மண்டலத்தின் போராட்டத்தை அறிந்து நாம் யுத்தம் பண்ணணும். மனிதர்களோடு யுத்தம் பண்ணாதபடிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அடுத்து கடைசியாக ஒரு காரியத்தை பாருங்கள். 2 சாமுவேல் 24வது அதிகாரம், அதுக்கப்புறம் 1 நாளாகமம் 21, இந்த ரெண்டுத்திலுமே ஒரே சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தாவீது வந்து யூதா கோத்திரத்தை எத்தனை பேர், இஸ்ரவேலில் எத்தனை பேருன்னு சொல்லி கணக்கு பார்க்கும்படிக்கு ஏவப்படுகிறான். பிசாசினால ஏவப்படுகிறான் என்று சொல்லி 1 நாளாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் ஏவப்பட்டு இந்த மாதிரி காரியத்தை செய்யும்போது ஆண்டவருடைய கோபத்திற்கு ஆளாகிறான். அப்போது காத்துன்ற ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்பி, ஒரு ஊழியக்காரனை அனுப்பி 3 ஆப்ஷனை முன்னாடி வைக்கிறார். என்ன அப்படின்னா 2 சாமுவேல் 24:13 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ இந்த தவறை செஞ்சதுனால 3 காரியம், 3த்தில் 1 சூஸ் பண்ணு. 7 வருஷம் பஞ்சம் உன் தேசத்தில் வரும், இல்லைன்னா 3 மாதம் சத்துருக்கள் யுத்தத்தில் துரத்துவாங்க, இல்லை அப்படின்னா 3 நாள் தேசத்தில் கொள்ளை நோய் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 3 இதில் என்ன ஆப்ஷன் ஆண்டவர் என்ன அனுப்பிச்சிருக்கிறாரு, நீ என்ன ஆப்ஷன் நீ செலக்ட் பண்ணுற அதை எனக்கு சொல்லி அனுப்பு, நான் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லி இந்த தீர்க்கதரிசி கேட்குறான். அப்போது 14வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தாவீது ஒரு காரியத்தை சொல்கிறான், ஐயோ நான் கொடிய இக்கட்டில் நான் வந்து அகப்பட்டுட்டேன், நான் மதியனமாக அந்த காரியத்தை செஞ்சுட்டேன், நான் இப்போது ஆண்டவர் இப்படி 3 கேள்வி கேட்குறாரே, நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்கிறான். என்ன அப்படின்னா, இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லி சொல்கிறான். இந்த நேரத்தில் இந்த முறை தாவீது வார்த்தையை விடுறதுக்கு அவன் ரெடியாக இல்லை. ஆல்ரெடி அவன் 1 ஆடுக்கு பதில் 4 ஆடு கொடுப்பான்னு வாயை விட்டதுனால தன்னுடைய வாழ்க்கையில் அவன் அனுபவித்ததை நினைத்து இந்த இடத்துல சொல்கிறான், ஐயோ இப்போ நான் எதுவுமே வாயை திறக்க போகிறதில்ல, ஆண்டவர் கையில் போய் விழுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் கையில் விழுகிறத பார்க்குறோம். அப்புறம் அந்த இடத்துல வந்து கொள்ளை நோயினால் 70,000 பேர் மரித்து போகிறாங்க, இந்த காரியத்தை பார்க்குறோம். அப்போ தாவீது இந்த இடத்துல நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய சூழ்நிலையில் ஆண்டவர் கரத்தில் நம்ம காரியத்தை ஒப்பு கொடுத்துடணும். ஒருவேளை ஆண்டவர் நம்மளை கண்டித்து உணர்த்தும் போது கூட ஆண்டவர் பாதத்தில் நம்ம அப்படியே விழுவும்போது கர்த்தர் நலமானதை செய்வார், பிரயோஜனமானதை கர்த்தர் செய்வார். நம்ம வாயின் வார்த்தைகளை குறித்து நம்ம மிகவும் கவனமாக இருப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த காரியத்தெல்லாம் தியானித்து ஒரு முறை கூட நீங்கள் வாசிங்க. வசனங்கள் ஒவ்வொன்றையும் வாசித்தா நமக்கு நேரம் அதிகமாகும் அப்படின்றதுனால தான் நான் ரெஃபரன்ஸை மாத்திரம் சொல்கிறேன். நீங்கள் எடுத்து அதை தியானித்து பாருங்கள். கர்த்தர் ஆண்டவர் உங்களோடு பேசும்போது ஒப்பு கொடுங்க, அந்த வார்த்தையின்படி ஒப்பு கொடுங்க, அது உங்களுக்கு நன்மையும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிப்போமா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் ஆண்டவரே தாவீதினுடைய வாழ்க்கையில் இருந்து அப்பா அநேக காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் கூட நாங்கள் அதை சரி செய்து கொள்ள, பிரதிபலிக்க, மனிதர்களோடு யுத்தம் பண்ணுகிறதை நாங்கள் விடுத்து தேவ சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்க, ஆவிக்குரிய யுத்தத்தை பண்ண ஆண்டவர் உதவி செய்யுங்க அப்பா. ஓ ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. உங்கள் செவி கேட்டு நடக்க ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.